வணக்கம். எல்லோரும் நலமா? நான் நலம். நீங்கள் அனைவரும் நலமா? ஓகே. பாலு மகேந்திரா சார் இல்ல ஒரு மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். இந்திய சினிமா வரலாற்றிலேயே ஒரு ஒரு கேமராமேன் இந்திய அளவுல பேசப்பட்டார் அப்படின்னு சொன்னாக்க அது கேமராமேன் வின்சென்ட் அவர்கள் தான். வின்சென்ட் அவர்களுடைய கேமராவினுடைய கோணங்கள், அவருடைய அசாத்தியமான நுணுக்கங்கள் இந்திய சினிமாவையே பிரமிக்க வச்சு. வின்சென்ட் அவர்களுடைய கேமராவை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ் படத்துல ஸ்ரீதர் சாருடைய பல படங்களை இதுக்கு நான் உதாரணமா சொல்ல முடியும். ஸ்ரீதர் சாருடைய ஆஸ்தான கேமராமேன் வின்சென்ட் சார் தான். அதே போல இந்தியா முழுவதும் வின்சென்ட் சார் அவர்களுக்கு அடுத்தபடியா அப்படி எல்லோருடைய எல்லா மாநிலங்களையும் இடம் பிடித்த ஒரு அட்டகாசமான ஒரு கவிதை கலைஞன் அப்படின்னு சொன்னாக்க பாலு மகேந்திரா சார் தான். பாலு மகேந்திரா சார் இலங்கையில பிறந்து கேரளாவில் வளர்ந்து கேரள சினிமா உலகத்துக்குள்ளார அப்படி என்ட்ராகி அப்படி ஆயிட்டு இருக்கிற அந்த சமயத்துல நான் ஒரு கேமராமேன் மட்டும் கிடையாது, ஒரு டைரக்டரும் கூட அப்படின்னு சொல்லி கன்னட திரையுலக தான் தன்னுடைய வாழ்க்கைய அப்படி அடியெடுத்து வைக்கிறாரு. அந்த கன்னட திரையுலகில் கோகிலா அப்படிங்கிற ஒரு படம் தான் பாலு மகேந்திரா அவர்கள் முதல்ல டைரக்ட் பண்ற படம். அந்த பாலு மகேந்திரா இயக்குனரா ஆகிறதுக்கு அடியெடுத்து வச்சதுக்கு காரணம் திரு கமல்ஹாசன் அவர்கள். பாலு மகேந்திரா சார் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் ஆத்மார்த்தமான நண்பர்கள். எப்போனாக்கா படப்பிடிப்புகள்ல உதவியாளராக அப்படி இப்படின்னு இருந்துட்டு இருக்கிற அந்த சமயத்திலேயே ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிறாங்க. கமலஹாசனுக்கு இருக்கிற விஸ்தாரமான சினிமா ஞானமும் பாலு மகேந்திரா அவர்களுக்கு இருக்கிற விஸ்தாரமான பிரம்மாண்டமான அந்த நுண்ணிய உணர்வு கொண்ட கேமரா பார்வைகளும் ரெண்டு பேரையும் நெருங்க வைக்குது, நண்பர்களா மாத்துது. அப்ப தனக்கு ஒரு டைரக்ஷன் வாய்ப்பு வந்த உடனே பாலு மகேந்திரா அவர்கள் முதல்ல போய் சொல்றது கமலஹாசன். கமல் சார்கிட்ட சொன்ன உடனே, கமல் சார் உங்களுக்காக நான் தாராளமா பண்றேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. அப்படித்தான் கன்னட படம் தமிழகத்திலிருந்து கமல் சாரும் கேரளத்திலேருந்து பாலு மகேந்திரா சாரும் போய் கன்னடத்துல முதல் படத்தை பாலு மகேந்திரா சார் டைரக்ட் பண்றாரு. கமல் சார் நடிச்சு கொடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து கன்னட திரையுலகையே மிகப்பெரிய அளவுக்கு பிரமிக்க செய்த படம் தான் கோகிலா. அந்த கோகிலா படத்துல ஷோபா ஹீரோயின், ரோஜாரமணி அடுத்த செகண்ட் ஹீரோயின், மோகன் அவர்கள் அறிமுகமான மைக் மோகன் நீங்க எல்லாம் சொல்றீங்களே, மைக் மோகன்னா மோகன் சார் கோபம் என்கிட்ட சொல்லியிருக்கேன், ஏன் மைக் மோகன் அப்படின்னாங்க. இன்னும் சொல்ல போனா மோகன் உண்மைதான். மோகன் சார் மைக் மோகன் மட்டுமல்ல, அவர் துப்பாக்கி மோகன் அப்படி இப்படின்னு எல்லாமே அவரை சொல்லலாம். ஏன்னா பல வித்தியாசமான கேரக்டர்கள் எல்லாமே பண்ணி ஜெயிச்சவர் தான் மோகன் சார். மைக்குங்கிறது ஒரு கூடுதல் அடையாளம். ஏன்னா மைக் அவர் பிடிக்கிற ஸ்டைல் மாதிரிலாம் யாருமே பிடிச்சதில்லை எனக்கு தெரிஞ்சு. மோகன் சாருடைய முதல் படம் பெங்களூருவை சேர்ந்த கர்நாடகாவை சேர்ந்த மோகன் சாருக்கு முதல் படம் கோகிலா தான். அதுல கமலஹாசனுடைய நண்பரா ஒரு 5-6 சீன் வருவார். இப்படிப்பட்ட ஒரு கோகிலா எடுத்த பிறகு கமலுக்கும் பாலு மகேந்திரா சாருக்கும் உண்டான நட்பு அதிகமாகுது. இங்க அழியாத கோலங்கள் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமா தமிழ்ல வராரு. அப்ப அவருக்கு ஒரு ஆசை, கோகிலா படத்திலேயே இசைஞானி இளையராஜா அவர்களை இசையமைப்பாளர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆனா இளையராஜா அவர்களுடைய இசை இல்லாம அந்த முதல் படத்தை எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கும் பட்ஜெட்டுக்கும் ஆளாகிறாங்க. இன்னும் சொல்ல போனா பாலு மகேந்திரா திரையுலகுக்கு வந்துட்டு இருந்த காலகட்டமும் இளையராஜா அவர்கள் அன்னைக்கிளி வந்த இந்த காலகட்டம் ஒரே காலகட்டமா இருக்கு. அந்த சமயத்துலதான் அவர் டைரக்ட் பண்றாரு கோகிலா. அதற்கு பிறகு இங்க அழியாத கோலங்கள் படத்திலையும் பாலு மகேந்திரா சார் இளையராஜா சாரை இணைந்து செயல்படணும்னு ஆசைப்படுறாரு அவரோட. ஆனா அதுவும் இங்க நடக்கல. ஆனா சலீல் சௌத்ரி சார் அந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. மிகச்சிறந்த இசையமைப்பாளர் சலீல் சௌத்ரி சார். இளையராஜா அவர்களே கொண்டாடுகிற இசையமைப்பாளர், மிக பிரமாதமான இசையமைப்பாளர். பூவண்ணம் போல அந்த பாட்டு எல்லாமே இன்னமும் நம்ம மனசுக்குள்ளார ரீங்கடிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு பாடல். மிகச்சிறந்த இசையமைப்பாளர். அவருடைய இசையில அந்த அழியாத கோலங்கள் வருது. பாலு மகேந்திராவினுடைய அன்புக்காக அந்த படத்தை துவக்கி வைப்பவரே கமல்ஹாசன் தான். அதாவது துவக்கி வைப்பவர்னா பூஜையில குத்துவிளக்கேத்தி இல்ல, அந்த படத்தினுடைய ஓப்பனிங் சீனே கமல் சாரால தான் அந்த கதையே ஆரம்பமாகும். அப்புறம் பிளாஷ்பேக்கா அந்த கதை விரியும். ஒரு டீச்சருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கிற ஒரு கதையை சொன்ன அழியாத கோலங்கள் அப்படிங்கிற திரைப்படம் 400 நாட்கள் 450 நாட்கள் தாண்டி ஓடிச்சு. பாலு மகேந்திரா சாருடைய வெற்றி இயக்கம் டைரக்ஷன் மூலமா கிடைச்ச வெற்றிங்கிறது அடுத்தடுத்து அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கு.
பாலு மகேந்திரா அவர்கள் ஒரு தனித்துவமிக்க இயக்குனரா ரசிகர்களால கொண்டாடப்பட்டுட்டே வர்றார். அப்படி அவர் இயக்கிய எத்தனையோ ஒவ்வொரு படங்கள் மறுபடியும் மாதிரியான படங்களை வேறு யாருமே எடுக்க முடியாது. மூன்றாம் பிறை மாதிரி ஒரு படத்தை யார் எடுக்க முடியும் இன்னைக்கு சொல்லுங்க? இன்னைக்கு யாருக்காவது தைரியம் இருக்கா? இன்னைக்கு யாருக்காவது அந்த அசாத்திய துணிச்சல் இருக்கா? அப்படி ஒரு திறமை இருக்கா? இன்னைக்கு கதையே கிடையாது. கதையே இல்லாம கூட படம் எடுப்பாங்க. ஆனா மூன்றாம் பிறை மாதிரி ஒரு கதையுள்ள ஒரு படத்தை இன்னைக்கு தேதிக்கு எடுப்பதற்கு எந்த டைரக்டரும் முன் வர மாட்டாங்க, எந்த ப்ரொடியூசரும் முன் வர மாட்டாங்க, எந்த நடிகரும் நடிக்க மாட்டாங்க. எந்த நடிகையும் ஸ்ரீதேவி போல் நடிப்பதற்கு இன்னைக்கு தேதிக்கு நடிகையே கிடையாது. இதுதான் உண்மை. சினிமா அவ்வளவு மோசமா அப்படியே போயிட்டே இருக்கு. கோடிகள்ல பேசிட்டு இருக்கோம் நம்ம. 1000 கோடி வசூலாயிடுச்சு, 500 கோடியில படம் எடுத்திருக்கோம். கோடி கோடியா பேசி என்ன புண்ணியம்? மக்களுடைய மனசை ஊடுருவி தைத்து சிம்மாசனம் விட்டு உட்காருகிற படங்கள் இன்னைக்கு இல்லைங்கிறது தான் வருத்தமான விஷயம். மெல்லிய உணர்வுகளை நமக்குள் கடத்துகிற இருகப்பற்று மாதிரியான, சித்தா மாதிரியான, ஜெய்பி மாதிரியான படங்கள் இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறது. அப்படியே படம் எடுக்கிறதுக்கு எவனாவது ஒருத்தன் பூர்வ புண்ணியம் பண்ணி எவனாவது ஒருத்தன் வந்தாலும் கூட அந்த படத்துக்கு தேட்டர் தர மாட்டேங்கிறாங்க, தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. இப்படியான கொடுமைகளெல்லாம் இன்னைக்கு அரங்கேறிட்டு இருக்கு. மூன்றாம் பிறை மாதிரி மறுபடியும் மாதிரி வீடு மாதிரி ஒரு படங்க நினைச்சே பார்க்க முடியாது. வீடு மாதிரிலாம் ஒரு படம்லாம் எடுக்கணும்லாம் யாரும் ஆசைப்பட முடியாது. வீடு இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் காரனுடைய மிகப்பெரிய ஆசை வந்து சொந்த வீடுங்கிறது. அந்த சொந்த வீடுங்கிற ஒரு விஷயத்த அர்ச்சனாவை வைத்துக் கொண்டும் பானுச்சந்தரை வைத்துக் கொண்டும் அந்த சொக்கலிங்க பாகவதர் ஐயாவை வச்சுக்கிட்டோம் பண்ணின விஷயங்கள் இருக்குல்ல. பசி சத்யா அவருடைய நடிப்பு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய படம். இப்படி பாலுமகேந்திரா அவர்கள் தொட்ட ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு விதமான படம். இவ்வளவு ஏங்க ஒரு காமெடிய கெக்கபிக்கேன்னு சொல்ற காமெடி தனமான இன்னைக்கு என்னென்னமோ காமெடிங்க. காமெடியை வந்து அவங்க இன்னைக்கு காமெடி படம்னு பேர்ல என்னென்னமோ எடுக்கிறாங்க. பேய் படத்தை காமெடி படமா எடுக்கிறது, காமெடி படத்துக்குள்ளார பேயை கூட்டு வர்றது, என்னென்னமோ செய்யறாங்க. இதெல்லாம் தான் காமெடின்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அது எதுவுமே இன்னைக்கு சொல்லப்படுகிற எதுவுமே காமெடி இல்லை. படத்தோட கதையோட இழையோடிட்டு இருக்கிற காமெடி தான் அன்னைக்கு விசு சார் அவர்களுடைய படங்களும், பாக்யராஜ் சாருடைய படங்களும், கமல் சாருடைய கிரேசி மோகன் கூட்டணியில வந்த படங்களும் செய்துட்டு இருந்த விஷயங்கள். அப்படி 80கள்ல பாலுமகேந்திரா அவர்கள் செய்த ஒரு படம் தான் ரெட்டை வாழ் குருவி. இந்த ரெட்டை வாழ் குருவி படத்துல பாலுமகேந்திரா சார் அவர்கள் செய்த விஷயம் என்ன தெரியுமா? மோகன், ராதிகா, அர்ச்சன் இவங்களை வச்சுக்கிட்டு படம் பண்ணும்போது மோகன்கிட்ட கூப்பிட்டு, யோ உனக்கு செம திட்டு கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னது பாலு மகேந்திரா. ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அடுத்த வீடியோல பேசுறேன். வணக்கம்.